அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சன் டூர் தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிச்சன் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, நான் மாடுலர் கிச்சன் தான். இப்போ வாங்க அது எப்படி இருக்குது, நான் எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பப்போ தேவைப்படக்கூடிய எல்லா பாத்திரமும் வந்து இதுக்குள்ளே தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்பவே யூஸபுளாக இருக்குது. இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் ரேராக தான் எடுப்பேன். அதனால் இதை வந்து இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜு மேலே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். காம்போவாக 2 பாக்ஸ் வந்துச்சு. ஒன்றில் வந்து நட்ஸும், இன்னொன்றில் வந்து மல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாம்பிராணி பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரைடே அந்த மாதிரி நேரங்களில் ஒரு ஈவினிங் போல் வைப்பேன், அதுக்காக தான் வச்சுருக்கேன். இப்போ அதை ஒட்டி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த செல்ஃப் இருக்குது. எனக்கு இந்த ஒரு செல்ஃப் மட்டும்தான் என் கிச்சனில், வேறு எதுவுமே கிடையாது. இந்த செல்ஃபில் தான் நான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ள செல்ஃபில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தேவையான அரிசி, அதுக்கப்புறம் மாவு ஐட்டங்கள், கோதுமை, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபில் வந்து வச்சுருக்கேன். பச்சரிசி, புழுங்கரிசி எல்லாமே இதெல்லாம் மேலே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து உள்ள செல்ஃபில் பார்த்திங்கன்னா ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் சர்பத் இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அதனால் அதை வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது அஞ்சரைப்பட்டி, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டங்கள் எல்லாமே இதில் தான் வந்து அப்பப்போ எடுக்கிற மாதிரி பக்கத்தில் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே உள்ள செல்ஃபில் பார்த்திங்கன்னா என்னுடைய மிக்ஸி ஜாரு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவுறது, அது வெஜிடபிள் கட்ரு, என்னுடைய ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் உள்ள பாக்ஸில் என் பொண்ணுங்களுடைய ஹஸ்பண்டுடைய லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து இதில் தான், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எடுத்து வைக்கிறதுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என் பொண்ணுங்க ஹஸ்பண்டுடைய பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு அவங்களுக்கு கொடுத்து விடுற ஜூஸ் பாட்டிலு, அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தால் அவங்க குடிக்கிறதுக்காக இது வந்து அவங்க இதில் கொடுத்தா அவங்க கொஞ்சம் விரும்பி கொடுப்பாங்கன்னு சொல்லி அதுக்காக இதை வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 3 பேர் குடிக்கிறதுக்காக இந்த டம்ளர் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்னுடைய பவுல்ஸ் எல்லாமே வந்து மூடியோடு இந்த பக்கம் தான் வச்சுருக்கேன். அதை ஒட்டி பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற செராமிக் பிளேட்டு, பவுல்ஸு அது மட்டும் வந்து இந்த சைடு ஓரமாக வச்சுருக்கேன். அதுக்கு அப்படியே கீழே பார்த்திங்கன்னா என்னுடைய பூரி கட்டை, அதுக்கப்புறம் வெஜிடபிள் கட்ரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஓரமாக வச்சுருக்கேன். அது பக்கத்தில் மேலே பார்த்திங்கன்னா என்னுடைய க்ராசரி பாக்ஸு. இது வந்து நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினது, எனக்கு ரொம்பவே ஒரு யூஸபுளான பாக்ஸுன்னு சொல்லலாம். என்னுடைய எல்லா க்ராசரிஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். அதில் உள்ள இந்த 2 பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி தேவைப்படக்கூடிய அந்த லப்பரு, அதுக்கப்புறம் இந்த எறும்பு சாப்பீஸ் ஓயாமல் எறும்பு வரும், அதனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். அதை ஒட்டி பார்த்திங்கன்னா இந்த வாளியெல்லாம் ரேராக தான் எடுப்பேன், அதனால் அது கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஹாட் பாக்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து இந்த நட்ஸ் எல்லாம், இந்த பயிர் ஐட்டங்கள்லாம் முளைக்கட்டுறதுக்காக வாங்கினது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேஷனில் வாங்குகிற கோதுமை, இந்த மாதிரி பருப்பு இதெல்லாம் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்னுடைய கிரைண்டரு, அதை வந்து மூடி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெங்காய வெள்ளைப்பூடு போட தான் வச்சுருக்கேன். அதை ஒட்டி பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிற பானை அது வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா செவுத்துல வந்து என்னுடைய தட்டு, அப்புறம் வந்து கரண்டி, பவுல்ஸு, அப்பப்போ ரெகுலராக எடுக்கக்கூடிய டம்ளர்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அந்த பாத்திரம் கழுவுறது, பாட்டில் கழுவுறது அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தான். இதுக்கு நான் தனியாக எதுவுமே வாங்கலை. என்கிட்ட ஒரு உடன் கரண்டி வந்து சும்மா வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சரி அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு அதை இதில் வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன். அதை ஒட்டி பார்த்திங்கன்னா என்னுடைய கிச்சன் தான் இருக்குது. என்னுடைய கவுண்டர் டாப்பு ஓரமாக பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி தட்டுற கல் வச்சுருக்கேன். அதை ஒட்டி பார்த்திங்கன்னா அடுப்பு, அதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா என்னுடைய செராமிக் வந்து உப்பு வைக்கிற கல், இது வந்து தூள் உப்பு, அதுக்கப்புறம் கல் உப்பு வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி போட்டு வச்சுருக்கேன். அதை ஒட்டி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் ஃபோர்க்கு, அப்புறம் ரெகுலராக நான் எடுக்கக்கூடிய கத்தி, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஓயாமல் நம்ம டீ போடுவோம் இல்லையா, அதனால் வந்து டீ தூளும் சுகரும் அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அதை ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆயில் கேனு, அதுக்கப்புறம் வந்து நெய் இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக எடுக்கக்கூடிய டம்ளர்ஸு, என்னுடைய மிக்ஸி, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி வைக்கிற கூடை இது. அதை ஒட்டி பார்த்திங்கன்னா என்னுடைய சிங்க்கு,
அதுக்கு அந்த லாஸ்ட்டு சைடு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த டேபிள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சமைச்சது எல்லாத்தையும் வந்து இதில் தான் வந்து கொண்டு வந்து வச்சுருவேன். அப்போ தான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் எனக்கு கசகசன்னு இல்லாமல் இருக்கும். அதனால தான் சமைச்சு முடிச்சோடனே இந்த டேபிளில் கொண்டு வந்து வச்சுக்கிருவேன். இது எனக்கு 2 இன் 1 யூஸ்ன்னு கூட சொல்லலாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா, நான் அடிக்கடி சமைக்கிறதுக்கு தேவையான குக்கரு, அப்புறம் சமைக்கிற சாதம் வைக்கிற பானை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே தான் வச்சுருக்கேன். அதனால் இது எனக்கு 2 இன் 1 காம்போவாக நான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்னுடைய சிலிண்டர். இது வந்து ஃபுல் சிலிண்டர் இங்கே தான் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா 2 சிலிண்டர் பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு. அப்படியே அந்த சிங்க்குக்கு கீழே பார்த்திங்கன்னா குப்பை கொட்டுறதுக்கான பாக்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சிலிண்டர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 வாளி வச்சுருக்கேன். இது 2லேயும் பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தோசை ஊற்றுற கல், அதுக்கப்புறம் சாண்ட்விச் வைக்கிறது இதெல்லாமே இங்கிட்டு இருக்குது. அதை ஒட்டி அரிசி வாளி, ஃபைனலாக பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்து வீட்டு சாவியெல்லாம் மாட்டி வைக்கிறது. இதுதான் டோட்டலாக என்னுடைய கிச்சன் டூரு. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.